தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம் மார்ச் 12ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? மக்களை திட்டுறார். ஏன்? மக்கள் அடையாளம் கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு அடையாளம் கேட்டுக்கிறாங்க. ஏன்டா அவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனை பேரை குணப்படுத்தினேன், எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சேன். கடவுள் வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு, அதே மாதிரி 7 அப்பங்கள்லாம் வச்சு எத்தனையோ பேத்துக்கெலாம் நம்ம உணவளித்தோம். அத்தனையும் என் கூட இருந்து அவ்வளோ விஷயங்கள் பார்த்து இருந்தோம். அதுவும் அத்தனை மக்கள் சொல்கிறத கேட்டோம். நீங்கள் நம்பாமல் அடையாளம் காட்டுங்க, வானத்தில் அடையாளம் காட்டுங்க, அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி அது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுவும் தீய தலைமுறையினரையும் திட்டுறாரு. ஓகேங்களா? நம்மளும் அப்படி தான். நமக்கே தெரியும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு, எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சுருக்காரு, நம்மளை எவ்வளவோ விஷயங்கள்லேருந்து காப்பாற்றிருக்காரு. அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தோம். மறுபடியும் என்ன கேட்குறோம்? ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுங்கப்பா, ஏதாவது ஒன்று காட்டுங்கப்பான்னு கேட்டுக்கிறது. எப்படி அது? ஸோ இனிமேலாவது நம்பிக்கையோட நீங்கள் வேண்டுங்க. அது கிடைச்சா ஏசப்பா நீங்கள் வேண்டாலும் கொடுத்துட்டாருன்னு நினச்சிக்கோங்க. கிடைக்கலையா, அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, அதனால தான் அவர் நமக்கு கொடுக்கல. ஏன்னா நாம் அவர்கிட்ட வேண்டுறோம். அவர் கொடுக்காததுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கும். கொடுக்கறதுக்கு காரணம் ஒன்றே காரணம் தான். என்னது? நம்ம வேண்டனால கொடுத்துட்டாரு. கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும். அதனால் உனக்கு பெரிய சிக்கல் இருக்கும்டா, நான் உனக்கு அவ்வளோ அன்பு செய்கிறேன், உனக்கு ஃப்யூச்சரில் இப்படி நடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கடவுளை நம்பி வாழ்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.